ஹலோ மக்களே 324 எபிசோட்ல பேரலாம் போன எபிசோட்ல என்னன்னு பார்க்கறாங்கன்னா லூஃபி அடிச்சு நொறுக்குனா அடிச்சு நொறுக்கிட்டு அவன் சாஞ்சிரும் செஞ்சுட்டான். இருந்தாலும் ஓர்ஸ் எஞ்சினோடனே முகிவர டீமே எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. மாஸ் காமிச்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு குரூவே சேர்ந்து காம்பினேஷன் ஷாட் போட்டுக்கிட்டு இருக்கு. ஓர்ஸையும் லாக் பண்ணி இழுக்கிறானுங்க. கடைசியில் நம்ம லூஃபியை மேல இருந்து புருக் வீசுறான். கம் கம் பலூன் பால்னு சொல்லிட்டு பாஞ்சு வரான். தேர்ட் கியரை போட்டு நம்மளால வேறலாம் வந்துகிட்டு இருக்கான். கீழே என்பதை ஜோரோ அல்டிமேட் ஸ்வாட் டெக்னிக் சொல்லிட்டு நெஞ்சில ஒரு வெட்டிட்டு பாஞ்சு போய்கிட்டே இருக்கான் ஜோரோ. இன்னொரு பக்கமா சாஞ்சி வேரல் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ரூடார இழுத்து விடுதான். இவன் ஜெயிண்ட் பஸ்ஸுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். ஓர்ஸ் மூஞ்சியே உடைச்சிட்டான். அவன் உடைச்ச உடனே நெஞ்சில உள்ள எலும்பு மட்டும் உடஞ்சி துண்டு துண்டா போயிருச்சு. ஓர்ஸ் ஒரு பக்கம் சாஞ்சிரவே செஞ்சுட்டு டேய் ஓர்ஸ் கதையை முடிச்சிட்டான்டா, இனிமேல் வேற லெவல் பண்ணியாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வருது. சரி மொரியோ கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனாவோ மொரியோ திரும்பி எஞ்சி வந்துகிட்டு இருக்கான். என்னோட த்ரில்லர் பார்க்கடா என் கதையை முடிக்க பாக்குறீங்க, நான் இன்னும் உயிரோட தான்டா இருக்கேன், நான் யாருன்னு காட்டப்போறேன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க எல்லா ஜாம்பியோட ஷேடோவுமே அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஷேடோஸ் ஆஸ்கார்ட்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா அங்க மொத்தம் ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்கு. எல்லா ஜாம்பிஸோட ஷேடோவையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீ 100 ஜாம்பிஸ் அப்சர்வ் பண்ண, நான் 1000 ஜாம்பிஸ் ஷேடோ அப்சர்வ் பண்றேன்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். 1000 ஜாம்பிஸ் சொல்றான், 1000 ஷேடோன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா பெரிய ஜெயிண்ட் மாதிரி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான் மோரியோ. அதை பார்த்துட்டு மிரண்டானுங்க, என்னடா இதுன்னு சொல்லிட்டு 1000 ஷேடோன்னு சொல்லிட்டு நாமெல்லாம் மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. மோரியோ உடம்புக்குள்ள இருக்குது அதானான்னு சொல்லிட்டு இதெல்லாம் உண்மையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வருது. சரிடா நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இல்லடா நான் நார்மல் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு தேர்ட் கியர்ல இருந்து லூஃபி திரும்பி நார்மல் ஆகுதான். டேய் நம்ம டைமும் முடிஞ்சிருச்சு, என்னடா இப்ப பண்ணன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. முகிவர லூஃபியோட 10 மடங்கு சக்தி அதிகமா இருக்கான்டா. இவன் நம்மள அடிச்சோம்னா நம்ம கதையும் முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் நம்மளுக்கு நம்பிக்கையே இல்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து பயத்திலே நின்னுக்கிட்டே இருக்காங்க. முகிவர ஷேடோவும் அதெல்லாம் இருக்கு, நம்ம எல்லாரும் ஷேடோவும் அவன்கிட்ட தான்டா இருக்கு. அப்படின்னா இவன் கதையை தான் முடிக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா அவன் அட்டாக் ஆரம்பிக்கான். டேய் என்னமோ பண்ண போறாடா, பாத்துருங்கடா சொல்றான். ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா கையை வச்சு தரல ஒரு குத்துறான். அங்க இருக்க பில்டிங் எல்லாம் துண்டு துண்டா உடையுது. ஏன்னா அவனோட பவர் 1000 மடங்கு பவர் அதிகமா இருக்கு. டேய் வாங்கடைங்கிறது தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜெட் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா சூரிய வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா பட ஆரம்பிக்கி. என்னன்னு பார்த்தா நெருப்பா எரியுது. டேய் எல்லாருமே ஷேடோ இல்லாம தான் இருக்கும், வாங்கடா ஒளிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. ஆனா கேப்டன் லோலா அங்கே நின்னுக்கிட்டு இருக்கா. கேப்டன் வாங்க நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போவோம்னு சொல்லிட்டு ரிஸ்கி பிரதர்ஸா கத்திக்கிட்டு இருக்கானுங்க. காய்ஸ் நீங்க இங்க இருந்து போங்கடான்னு சொல்றான். காய்ஸ் நீங்க போங்களா, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறானுங்க அவனுங்க. இது என்னோட சண்டை, நான் இதுக்காண்டி ஃபைட் பண்ண போறேன், அவனுங்களை பாருன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா முகிவர பயப்படாம நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களும் ஷேடோவை லாஸ்ட் பண்ணி தானே நின்னுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்றான் லோலா. நீங்க என்ன பேசுறீங்க, அவன் ஒரே அடியில அந்த ஐலண்டே துண்டு துண்டு ஆக்கிக்கிட்டு இருக்கான், அவன் கூட எல்லாம் நம்ம கூட நின்று சண்டை போட முடியுமான்னு சொல்லிட்டு ரிஸ்கி பிரதர்ஸ் பேசுறாங்க. டேய் நான் இந்த இடத்த விட்டு மூவ் பண்ண போறதில்ல, நான் இனிமேல் முகிவர மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், கடைசி வரை வச்சிருப்போன்னு சொல்றா லோலா. நீங்க தப்பிச்சு போனா தப்பிச்சு போங்கடா, நான் இனிமேல் இங்கிருந்து தப்பிச்சு போக போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு லோலா அப்படி நின்னுக்கிட்டே இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா அப்படி சூரிய வெளிச்சம் தலைமையில எல்லாம் படுது. நான் ஒருத்த மேல நம்பிக்கை வச்சிட்டோம்னா அதுல இருந்து மாற போறதுன்னு சொல்லிட்டு இருக்கா. கேப்டன் லோலா நீங்க சாக போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் நான் சாக போறேனா வாழ போறேனா அதெல்லாம் வேற விஷயம்டா, ஆனா இனிமேல் நான் ஒளிய போறதில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா லோலா. தலைமையில லைட்டா அப்படி தீயறிய ஆரம்பிக்கி. இப்ப இவன் ஃபுல் பவர்ல இருக்கான், இனிமேல் இவன் அவுட்ரா கண்ட்ரோல்ல தான் இருப்பான்னு சொல்றான் ஜோரோ. அவனோட கோவமே அவனை ஓவர் எஸ்டிமேட் பண்ண வச்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா லூஃபியோ தயாரா இருக்கான். டேய் நம்மளுக்கு டைம் முடிய போது, நம்மளோட கடைசி லிமிட்டுக்கு போவோம்னு சொல்றான் லூஃபி. ஓகே கேப்டன் சொல்றாங்க ஒரு பக்கம். டேய் அவனை நம்ம எல்லாம் ஜெயிக்க முடியாடா, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்டா, அவன் மான்ஸ்டர் லெவல்ல இருக்கான்னு சொல்லிட்டு ரிஸ்கி பிரதர்ஸ் எல்லாம் கத்துறானுங்க. அவன்கிட்ட உன்னோட ஷேடோவும் தான்டா இருக்கு, அப்ப அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் வாய மூடி நில்லுங்கடா, எங்க ஆட்டத்தை மட்டும் பாருங்கன்னு சொல்றான் ஜோரோ. ஆல்ரெடி நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. மோரியோ ஆல்ரெடி எல்லா ஷேடோவும் எடுத்து வச்சிருக்கான்டா, இப்ப அவன்கிட்ட தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா லூஃபியும் பவரை இப்படி புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் கியர்னு சொல்றான் லூஃபி. ஒன்னு நம்ம இங்க இருந்து சாகணும், இல்லன்னா அந்த மோரியோ சாகணும், அவ்வளவுதான் இங்க இருக்கு, வேற ஒண்ணு கிடையாது சொல்றான் ஜோரோ. டேய் லூஃபி நீ யாரு காட்டுன்னு சொல்றான் சோப்பர். நம்மள ஜெட் மாதிரி மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கான். கம் கம் ஜெட் ராக்கெட்னு சொல்லிட்டு வயித்துல தூக்கிட்டு ஒரு அடி அடிக்கிறான். அடிச்ச உடனே ஷேடோஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கி. ஜெட் பஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்கூடாதான். என்னன்னு பார்த்தா வாயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஷேடோவோ வெளியே வர ஆரம்பிக்கி. எல்லா பவரும் கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆகுது. என்னடா அவனோட பவர் அவனே கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடிக்கு அவன் பவர் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம எல்லா ஷேடோவும் வெளியே வருது. கம் கம்னு சொல்லி லூஃபி பறக்க போறான். பிரிக் பேட்னு சொல்லிட்டு அவனோட ஷேடோ வரைக்கி லூஃபியவே லாக் பண்றானுங்க. இதாண்டா பிளாக் பாக்ஸ், உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான். உன்னை கிரஷ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு மேல இருந்து ஒரு அடி அடிக்கான். அடிச்ச அடியில லூஃபி என்னானே தெரியல, துண்டு துண்டா போயிட்டான். அவ்வளவுதான்டா முகிவாரா கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றானுங்க. காலை தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கிறான். இதாண்டா உன்னோட பனிஷ்மெண்ட் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு காலை வச்சு மிதின்னு மிதிக்கிறான். ஆனா முகிவாரா குரு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் வாரலாடு இல்லையாடா சண்டலுக்க, நீ சாகுடான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு மிதி
குதிச்சுக்கிட்டே இருக்கான் ஒரு பக்கம் மொரியோ. உன்னாலலாம் என் பக்கத்துல நிக்க கூட முடியாது, நீ என்கிட்ட சண்டைக்கு வரியான்னு சொல்லிட்டு கேக்குறான். லூஃபின்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. ஆனா லூஃபி இன்னும் உள்ள அசைஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். ஓட்டச்சு தள்ளிட்டு அசால்ட்டா வெளியே வரான். என்னடா வெளியே வரான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அதுலதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. லூஃபி வந்து ஒரு ரப்பர் பர்சன், அவனை எவ்வளவுதான் கிரஷ் பண்ணாலும் அவனுக்கு எதுவுமே ஆகாது. நம்மளு செகண்ட் கியர்ல நெருப்பா நின்னுகிட்டு இருக்கான். மொரியோவோ ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கான். ஏய், இந்த உலகத்துல நீ எதனாலும் பண்ணலாம்டா, ஆனா எவனாலுமே நீ கிரஷ் மட்டும் பண்ண முடியாது சொல்றான். என்னது எவனாலுமே உன்னை கிரஷ் பண்ண முடியாதா? அப்படியா சொல்ற? அதான் உன்னோட எபிலிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. டேய், ஏன்னா நான் ரப்பர் பர்சன்டா, என்னையில தொட முடியாதுன்னு சொல்றான். அதை கேட்டு முய்வர டீமே நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. டேய், என்னோட வார்த்தை பற்றி நீ தெளிவா கேட்டுக்கோடா, உன் வாயில இருக்கு எல்லா சடவையும் வெளியே வரப்பன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். எல்லாரும் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா சூரிய வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா அடிக்க ஆரம்பிக்கி. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா ஒளிஞ்சிருக்கானுங்க. டேய், எல்லாரும் ஒளிஞ்சிருக்காடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேர்ட் கியர்னு சொல்லிட்டு லூஃபி அடுத்த ஆரம்பிக்கான். கைய பெருசாகுதான். போன் பலூன் சொல்லிட்டு இருக்கான். ரெண்டாவது கியர்ல நம்மளும் பாஞ்சு வராம. டேய் லூஃபி, நீ என்னது முட்டாள்தனம் பண்ற? கடைசி இந்த மாதிரி பண்ணல, உனக்கு என்னாச்சுன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவனால நடக்க கூட முடியாது. பேச்சு மூச்சு இல்லாமலே லூஃபி படுத்து இருந்திருப்பான் என்னிஸ் லாபில. என்னோட பாடியால மூவ் பண்ண முடியலன்னு சொல்லி இருந்திருப்பான் அவன். டேய், உன்னால முடியும்னு சொல்லிட்டு லூஃபியை கத்திக்கிட்டு இருப்பான். ஆனா அவனால முடியவே முடிஞ்சிருக்காது. இப்போ லூஃபி வேற லெவல்ல நின்னுட்டு இருக்கான். டேய், உன்னால இதை ஹேண்டில் பண்ண முடியாது சொல்லிட்டு சோப்பர் கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். கம் ஜெயிண்ட் ஜெட் செல்லுன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். அடிச்ச அடியில மொரியோ வாயே திறந்துருச்சு. டேய், எல்லாம் வெளியே போதீங்கடா சொல்லிட்டு லூஃபி சொல்லிக்கிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா வாயில இருந்து ஷேடோ எல்லாமே வெளியே தப்பிக்க பாக்குது. டேய், என்னோட ஷேடோ என்கிட்ட வந்து சேரடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லோலோவா கத்திக்கிட்டு இருக்கா. உனக்கு கேக்குதா கேட்கலையாடா? என்னோட ஷேடோ என்கிட்ட வான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நம்ம வாழ்க்கை முழுக்க எப்பவுமே ஒன்னாதான் இருந்திருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம ஒன்னாதான் இருக்கணும், என்கிட்ட வந்து சேரன்னு சொல்லிட்டு லோலோ கத்திக்கிட்டு இருக்கா. நான் இங்கதான் இருக்கேன், என்கிட்ட வாடா அப்படின்னு சொல்றாவா. கொஞ்ச நேரம் நீங்க ஒளிஞ்சாச்சு இருங்கன்னு சொல்லிட்டு பாஞ்சு வரானுங்க அவங்க ஆளுகள்லாம். ஆமா, மொரிய வயிற்றுக்குள்ளதான் நம்ம எல்லாரும் ஷேடோவுமே இருக்கு. அவன் நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கான். இதுக்கு மேல நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா நம்மளுக்கு தெரியலன்னு சொல்றாங்க எல்லாருமே. ஆமாடா, நம்ம ஷேடோ நம்மளுக்கு வேணும், நம்ம ஷேடோ வேணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வேணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. டேய், என்னடா ஷேடோ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு லூஃபியும் கத்திக்கு நின்னுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டேய், நீ கிங் ஆஃப் த பைரட் ஆகணும் தானடா நினைச்ச, அப்பனா நீ என் கூட வான்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்துட்டு லூஃபி இன்னொரு அட்டாக்க போடுதான். அடிச்சுல வாயை திறந்துருச்சு அவனுக்கு. அடிச்சுட்டு கம் பலூன் சொல்லிட்டு லூஃபி பாஞ்சு போயிட்டான். ஏன்னா தேர்ட் கியரை போட்டோம்னா நார்மல் ஆயிருவான். இங்க பார்த்தா அங்க இருக்க பெரிய மேஸ்டே உடஞ்சிருச்சு. ஸ்ட்ரெயிட்டா மொரியோ மேல வந்து உழுது. அடிச்ச அடியில வாயில இருக்க எல்லா ஷேடமும் வெளியே வர ஆரம்பிக்கி. டேய் முகிவரா, உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான் அவன். எப்படிடா வந்து நியூ வேர்ல்டுக்கு போறான்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உண்மையான பயமே அங்கதான்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா வாயை பொளந்துட்டான். எல்லாரும் ஷேடோவுமே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. டேய், நம்ம ஷேடோ நம்மள்ட்ட வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. டேய், வெளிச்சமும் வந்து ஸ்ட்ரெயிட்டா முகிவரா க்ரூல வந்து உழுது. டேய் காய்ஸ், நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்கடான்னு சொல்றாங்க ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா சாஞ்சி மூஞ்சி எல்லாரும் மூஞ்சியுமே எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா சாஞ்சி ஜோரோ எல்லாருமே அப்படியே இருக்காங்க. காய்ஸ், என்னாச்சுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் முறிய கதையை முடிக்கலையான்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்ல இருக்கானுங்க. லூஃபின்னு சொல்லிட்டு சோப்பர் ஷாக் ஆகுறான். அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். அதோட முடியுது. அதுக்கடுத்து சொல்லி சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.